கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 31 வசனம் 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை உண்மையாக நேசித்து அவருடைய அன்பை உணர்ந்து வாழ வேண்டும். எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தால் கர்த்தர் நம்மை சிநேகித்தது நிமித்தமாய் நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, நரக அக்கினை நாம் அடையக்கூடாது என்பதற்காக அவர் மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். நம்மை உண்டாக்கின தேவன் தம்முடைய வார்த்தையால், தம்முடைய கரங்களினால் நம்மை உருவாக்கி தம்முடைய நாசியின் சுவாசத்தை நமக்கு தந்து நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை நேசித்தது நிமித்தமாய், நம்மை அன்பு கூர்ந்ததினால் அவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். அவருடைய காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்டார். அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் வாழவே முடியாது. அவருடைய அன்பில்லை என்றால், அவர் நம்மை நினைக்கவில்லை என்றால் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆகவே அவர் அன்பை அறிந்து வாழ்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழ்வோம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உபாகமம் 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம், அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய இக்கட்டு நேரத்தில் நமக்கு மிகவும் நெருங்கினவர்கள் கூட நம்மை கைவிட்டு செல்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று. நம்முடைய இக்கட்டில் நமக்கு துணையாயிருப்பவர் அவர் ஒருவரே. மனிதர்கள் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாறுவார்கள். நாம் செல்வாக்கோடு இருக்கும்போது மிகவும் நட்புறவோடு நம்முடன் செயல்படுவார்கள். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன என்று கேட்பதற்கு கூட ஒருவரும் நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். ஆகவே நம்மை உண்மையாய் நேசித்து நம்மேல் நினைவாயிருக்கிற அவருடைய அன்பை உணர்ந்து அவருக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து உம்மை உண்மையாய் நேசித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.